இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் தியானிக்கலாம். விரலால் எழுதிய விடுதலை என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வருகிறார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் உபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவர் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறதை பார்க்கிறோம். போதகரே என்று அழைக்கிறார்கள். கற்பிக்கிற ஒன்றையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. ஆனாலும் அவரை பார்த்து போதகரே என்று அழைத்து, நம்முடைய நியாயப்பிரமாணத்தில் மோசே நமக்கு கட்டளையிட்டிருக்கிறபடி இவளை நாங்கள் கையும் களவுமாக பிடிச்சிருக்கிறோம், இவளை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அந்த கேள்விகளுக்குள்ளாக ஒரு விஷ அம்பு இருக்குது. அவரை குற்றம் சுமத்துவதற்கு காரணம் உண்டாகிற பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில் எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அவரிடத்தில் கேட்கிற கேள்வி என்ன? கட்டளை மோசே கட்டளையிட்டிருக்கிறார், இவளை கொல்லுவதா அல்லது கட்டளையை கொல்லுவதா என்கிற கேள்வியோடு கூட நிற்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு பதில் இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அற்ப வழக்கறிஞர்களாக அவர்கள் அங்கே குற்றம் சுமத்துகிறார்கள். ஆனால் தேவனுடைய நீதிபதி அவர்களுக்கு முன்பாக திணறாமல் அவர் அப்படியே தரையில் எழுதி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லியிருந்தால் இவர் கருணையற்ற போதகர் என்று சொல்லி அவர்கள் குற்றம் சுமத்தி விடலாம் என்று சொல்லி நினைத்தார்கள். விடுவீங்கள் என்று கூறியிருந்தால் மோசையின் பிரமாணத்தை மீறியவர் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுத்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவர் குனிந்து விரலினாலே தரையில் எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே நின்று கொண்டிருந்தவர்களின் பாவத்தையா? இன்றைக்கு அதை குறித்த தெளிவான காரியங்கள் நமக்கு தெரியாவிட்டாலும் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேலே கல்லறிய கடவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதல் கல்லை யார் எரியணும்? உங்களில் பாவம் இல்லாத ஆள் முதல்ல எரியட்டும் என்று அவர் சொல்லி அவருடைய பார்வையிலேயே அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே காணப்பட்ட அந்த பாவங்கள் அப்படியே ஒரு புழு போல நெளிய ஆரம்பித்தபடியினால் அவர்கள் அதை கேட்டு தங்களுடைய மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்து இருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள் என்று பார்க்கிறோம். அவருடைய ஒரு பார்வையில் தேவ பிரசன்னத்தில் அவர்கள் இருதயத்தில் காணப்பட்ட அந்த பாவங்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக தெரிய ஆரம்பித்த பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு மனசாட்சியில் ஒரு கடிந்து கொள்ளுதல் உண்டான பொழுது அவர்கள் அங்கிருந்து ஒவ்வொருவராக போய்விட்டார்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவர் விழிகளுக்கு முன்பாக அவரவர் பாவங்கள் அப்படியே அவர்களுடைய மன விளிம்புகளில் வந்து நின்றதை பார்க்கிறோம். கர்ஜனையுடன் அவர் உதடுகளில் சொல் பிறந்தபடினால அவர்கள் அப்படியே போய்விட்டார்கள். இவளில் முதலில் கல்லறியட்டும், கல் தூக்கி வந்த ஒருவனும் கூட அங்கே துணியலை, ஏன் ஒருவனுடைய மடியும் வெறுமையாக இல்லை என்றே நாம் சொல்ல முடியும். அவருடைய பிரசன்னம் அதை அவர்களுக்கு புலப்படுத்தியது. மீண்டும் எழுதினார். எதை? இப்பொழுது நிமிர்ந்து பார்த்தார். அங்கே ஒருத்தரையும் காணோம். அதாவது போதை பொருளாக காலமெல்லாம் ஆண்வருக்கும் காணும் பெண்மையை மாத்திரம் அங்கே நிறுத்தியிருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பகடை காயாக பயன்படுத்தி பெண்ணினுடைய பலவீனத்தை குறித்து இங்கே வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். யாரும் தண்டிக்கவில்லையான்னு இயேசு அவளை பார்த்து கேட்கிறார். ஆக்கினைக்குள்ளாக யாருமே உன்னை தீர்க்கலையா என்று சொல்லிட்டு இயேசுவின் பதில் வசனம் 11 சொல்லுகிறார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று இயேசு கிறிஸ்து அவளுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். குறையை சொல்லி கல்லெறிய வந்தவர்கள் அனைவரும் அக்குறையை உடையவர்களாய் இருந்ததை நாம் இந்த பகுதியிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. எவ்வளவு கேவலம்! பரிசேயர் வேதபாரகர் என மார்பு தட்டி என்ன பயன், பாவிகள் என்று ஆவேசமாக மேடையேறி மற்றவர்களை குற்றப்படுத்தி பிரசங்கிக்கிற அநேக போதகர்கள் குறையை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் உடையவர்களாக காணப்படுகிறார்கள் என்றே இந்த சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அலங்கோல பிரசங்கிகள் தான் முதலில் தங்களை சீர்திருத்துவது
தேவை என்பதை இந்த பகுதியானது நமக்கு விளக்குகிறது. ரெண்டாவது, கையும் மெய்யுமாய் பிடித்தேன் என்று சொல்லுகிறார்களே, அவளோடு இருந்த ஆணை எங்கே விட்டு வந்தார்கள் என்று சொல்லி தெரியவில்லை. மோசையின் பிரமாணம் அவனை விட்டு விடுகிறதற்கு கூறவில்லை. உபாகமம் 22வது அதிகாரத்தில் அங்கே மோசையின் மூலமாக ஆண்டவர் ஒரு சமநிலையான நியாயத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். உபாகமம் 22வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து, புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோடே, அதாவது திருமணமான ஸ்திரீயோடே ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோடே சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்க கடவா என்று சொல்லி, அது திருமணமான பெண்ணோடு கூட ஒருவன் தவறான உறவு வைத்திருந்தால் அவன்கள் 2 பேரும் கண்டுபிடிக்கப்பட்டால் 2 பேருமே அங்கே கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டளை இருந்தது. ஆணை விட்டு வந்து விட்டார்கள். 23ஆம் வசனத்தில், கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன், மற்றொருவன் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளோடே சயனித்தால் அப்பொழுது அந்த பெண் ஊருக்குள்ளிருந்தும் கூக்குரலிடாததினாலும் அந்த மனிதன் பிறனுடைய மனைவியை கற்பழித்தபடியினாலும் இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு முன் கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்து கொல்ல கடவீர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய் என்று சொல்லி, அதாவது அடுத்தவனுக்கு நியமிக்கப்பட்ட பின்பு அவள் அடுத்தவனுடைய பெண் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அவர்கள் 2 பேருமே கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே நியாயப்பிரமாணம் போதிக்கிறது. 28ஆம் வசனத்தில், நியமிக்கப்படாத கன்னியாஸ்திரியாகிய ஒரு பெண்ணை ஒருவன் கண்டு, 3 கேட்டகரியிலையும் இருக்கக்கூடிய பெண்ணை குறித்து இயேசு பேசிவிட்டார். அங்கே நியாயப்பிரமாணம் பேசிவிட்டது. கையை பிடித்து அவளோடை சயனிக்கையில் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவளோடை சயனித்த மனிதன் பெண்ணின் தகப்பனுக்கு 50 வெள்ளிக்காசை கொடுக்க கடவன். அவன் அவளை கற்பழித்தபடியினால் அவள் அவனுக்கு மனைவியாய் இருக்க வேண்டும். அவன் உயிரோடு இருக்கும் அளவும் அவளை தள்ளிவிடக்கூடாது. இதில் இவர்கள் எந்த கேட்டகரியில் உள்ள ஆளை பிடித்துட்டு வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் 3லையுமே சம்பந்தப்பட்டு இருந்த ஆணை அவர்கள் விட்டு வந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். இங்கே வேதம் 2 பேருக்குமே ஒரு சமமான ஒரு நியாய தீர்ப்பை, பட்சபாதம் இல்லாத ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஆண்டவரும் அவளை நியாய தீர்ப்பு செய்யாததற்கு காரணம் என்ன? உபாகமம் 17வது அதிகாரத்தில் அங்கே 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சாவுக்கு பாத்திரவான் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்பட கடவன். ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது. அவனை கொலை செய்கிறதற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும் எல்லா ஜனங்களுடைய கைகள் பிந்தியும் அவன் மேல் இருப்பதாக. இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். அதாவது சாட்சி சொல்லணும். அந்த சாட்சிக்காரர்கள் தான் முதல்ல கல்லெறியணும்னா அவர்கள் தான் கல்லெறிய வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்து ஒருவரே இருக்கிறார், மீதி எல்லாரும் போயிட்டாங்க. ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது என்கிற காரியத்தின்படி அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒருவர் மாத்திரமே இருக்கிறபடினால் அவர் அங்கே விடுதலை செய்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசம் இருக்கும் காணியாட்சியிலே முன்னோர்கள் குறித்திருக்கிற பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடாயாக என்று சொன்னவர். உபாகமம் 19:15 ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு தெளிவான நியாயப்பிரமாணம் இருந்த போதிலும், கைகளிலே அந்த காரியங்களை வைத்திருந்த போதிலும் அங்கே அவர்கள் ஆணை விட்டுவிட்டு அந்த பெண்ணை மாத்திரம் பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அங்கே எல்லாரும் போய்விட்டபடியினாலே இயேசு கிறிஸ்து கருணையோடு கூட அவளை பார்த்து இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி பாவமே அறியாத அவர் அவளுக்கு கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதல்லவா இன்றைய நாகரிக சமூகம்? கற்பன்பதை இருபாலருக்கும் சமமென வைப்பதல்லவோ தேவனுடைய நீதி. இந்த நிலைக்கு சிலர் தள்ளப்பட காரணம் என்ன என்று பார்த்தோன்னு சொன்னால், பரிசேயர்கள் வேதபாரர்களினுடைய பணப்பெருக்கு, அன்பும் இரக்கமும் இல்லாத ஒரு தன்மை. அதனால தான் அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள். அவர்கள் விபச்சாரிகளாய் மாற்றப்பட காரணம் இவர்கள் விபச்சாரக்காரர்களும் அன்பில்லாதவர்களுமாய் மாறியதே.
இந்த பெண்ணினுடைய அவல நிலைக்கு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி நாம் பிலாத்துவைப் போல கைகழுவி விட முடியும் குற்றமற்றவர்கள் என்று? பாவம் செய்த பெண்ணுக்கு விடுதலையை விரல்களினால் எழுதினவர் அதை சரியாக செய்து முடித்ததை பார்க்கிறோம். அவளுக்காக தம்மையே பலியாக்கினதை நாம் பார்க்கிறோம். விடுதலையை எழுதிய விரல்கள் ஆணியினுடைய முனையில் துடித்து அவைகள் ஜீவனை விட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு மன்னிப்பை பெற்றிருக்கிற நாம் இனி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக ஆண்டவருக்கென்று நம்மை பரிசுத்தமாய் ஒப்பு கொடுத்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.